பாமகவிலிருந்து வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கார்கள். நன்றி திரு பாலு, உங்களுடைய இணைப்பு வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். இப்போ இந்த ஐஜேகேவுடைய 4வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள். இந்த மாநில மாநாடு குறித்தும் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் குறித்தும் உங்களது ஒரு சில வார்த்தைகள். மகிழ்ச்சி. ஐஜேகேவனுடைய 4வது மாநில மாநாடு கடலூர் பகுதியில் நடைபெறுவது, அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சார்பிலும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும் அன்புக்குரிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐஜேகே தொண்டர்கள் உற்சாகமாக இன்றைக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் அதை நேரில் காணும் ஒரு வாய்ப்பை பெற்றேன். ஏனென்றால் இன்று நான் ஜெயங்கொண்டம் பகுதியிலிருந்து சென்னையை நோக்கி பண்ருட்டி வழியாக நான் சென்னையை நோக்கி வருகின்ற பொழுது ஐஜேகே தொண்டர்கள் வாகனங்கள் கொடியுடன் மிக உற்சாகமாக எதிரிலே வர சாறை சாரியாக செல்வதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்படக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்திய ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படும் ஐஜேகே இன்றைக்கு இருந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளில் மிக மிக முக்கியமான கட்சி ஐஜேகே. காரணம், அவர்கள் வாக்கு சதவீதம் என்பதும் வெற்றிக்கு பயன்படக்கூடிய வாக்குகளை வழங்குவதில் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஐஜேகேவனுடைய தொண்டர்கள், ஐஜேகேவுடைய சார்ந்த நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்காக கடுமையாக பாடுபடுவதும், அதுவும் தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு மாநாடுகளை நடத்துவது என்பது கூட்டணிக்கும் தனிப்பட்ட முறையில் ஐஜேகே கட்சிக்கும் பெரிய ஒரு பலத்தை, தன்னம்பிக்கையை, உற்சாகத்தை அந்த தொண்டர்களுக்கு வழங்கும். இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆட்சி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதையும், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதையும் தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உருவாகுவதற்கான சபதத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு நிச்சயமாக அமையும். இது ஒரு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும். இந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய 4வது மாநில மாநாடு வெற்றி பெற பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பிலும் மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி திரு பாலு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி.